மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 202. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளை ஆனதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:12. நாம் உண்மையாக தேவனுடைய புத்திரர்களாகவும் கிறிஸ்துவின் போர் வீரர்களாகவும் இருப்போமாகில், நம்மை சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணிக்கூடாது என்று நாம் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டுள்ளோம். இந்த விஷயங்களை கிறிஸ்துவ போர் வீரனால் எதிர்பார்க்கப்பட்டு அதற்கென்று கவனமாக ஆயத்தமாக காணப்பட வேண்டும். விசுவாசத்தின் வல்லமையினால் நாம் எதிராளியானவனை எதிர்க்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு கூறுகின்றார். இதே கருத்தை அப்போஸ்தலர் யோவானும் கூறுகின்றார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. விசுவாசம் தேவனுடைய மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து அவைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் தேவனுடைய பலத்தையும் பற்றி பிடித்து கொண்டு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையையும் கண்டடைய வேண்டும் என்பதே. ஆமென்.